சிஎம் அவர்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கார், தப்பு பண்ணா நான் சர்வாதிகாரியா மாறிடுவேன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம சிஎம் அவர்களுக்கு ஜனநாயகம்னா என்ன, சர்வாதிகாரி ஆட்சினா என்னன்னே தெரியல. ஒரு தவறு நடந்தா தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சி தீர விசாரிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல ஜனநாயக முறையில தான் அதுக்கான சரியான வழிமுறை தான் ஜனநாயகமே தான். ஆனால் சர்வாதிகார ஆட்சியில் தான் ஆட்சியாளர்களை கேள்வி கேட்டால் அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதும் உண்மையான குற்றவாளிகள் வெளியே சுற்றுறதும் சர்வாதிகார ஆட்சியில் தான் நடக்குதும். சிஎம் சார், நீங்கள் சர்வாதிகாரிலாம் மாறலாம் தேவையில்லை, நீங்கள் சர்வாதிகாரியாக தான் இருக்கீங்க. தயவு செய்து முடிஞ்சா ஜனநாயகவாதியாக ஆக முயற்சி பண்ணுங்க. ஆட்சி நல்லா நடத்துறாங்களா இல்லையோ, இந்த விளம்பரத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்லைங்க. இப்ப சமீபத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு விழா நடத்தினாங்க. அதுல ஒரு மூத்த பெண் போலீஸ் அதிகாரி வந்தாங்க. அவங்க யாருன்னு சிஎம் சாருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நான் சொல்றேன். சீமா அகர்வால் ஐபிஎஸ் மேடம். அவங்க யார் தெரியுமா? இப்போ தமிழ்நாட்டுக்கு டிஜிபி அப்பாயின்ட் பண்றதுக்கு யூபிஎஸ்சி பரிந்துரைச்சாங்க 3 பேர். அதுல முதல் இடத்துல இருந்தாங்க. சிஎம் அவர்களே, நீங்க உண்மையாலுமே தமிழ்நாட்டு பெண்களை மதிக்கிறதா இருந்தா, அவங்களுக்கு உண்மையாலுமே தமிழக பெண்கள் மீது உங்களுக்கு அக்கறையா இருந்தா, அந்த யூபிஎஸ்சி பரிந்துரைச்சு அந்த அதிகாரியை நீங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்கணும். அதை தவறிட்டீங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், தமிழ்நாட்டு பெண்கள் உங்களை நம்பவே மாட்டாங்க. இவ்வளவு மோசமான ஆட்சி பண்ணிட்டு தேர்தல் நேரத்தில் மக்கள் வரி பணத்தில் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி இப்ப ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? பள்ளிக்கூடத்தில் பசங்க சரியா படிக்கலன்னா வாத்தியார் என்ன பண்ணுவாரு? சரியா படிக்கல, சரியா ஹோம்ஒர்க் பண்ணலன்னா வாத்தியார் என்ன பண்ணுவாரு? இம்போசிஷன் எழுத சொல்லுவார். அது மாதிரி 4.5 வருஷம் ஒழுங்கா ஆட்சி பண்ணாம கடைசி நேரத்தில் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இம்போசிஷன் எழுதிட்டு இருக்கார். அந்த இம்போசிஷனை எழுத வச்ச வாத்தியார் யார் தெரியல? நம்ம தலைவர். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு நல்ல ஆட்சி எப்படி நடத்தணும்னு நம்ம தலைவர் அவர்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளாஸ் எடுக்க போறாரு. அப்போவாச்சும் பார்த்து கத்துக்கங்க. கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு வந்து இவ்வளவு பேசிட்டோம். நம்ம பாஜக பாசிச பாஜக பத்தி பேசாம இருந்தா எப்படி? இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப சமீபத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட பேரை மாத்தி விபிஜி ராம் அப்படின்னு கொண்டு வராங்க. இத மாநிலத்தோட நிதி பகிர்வை குறைச்சிருக்காங்க. அதெல்லாம் கூட அடுத்த விஷயம். நான் கேட்கிறேன், இப்ப இந்தியாவில் அனைத்து மொழிகள் பேசுற மக்கள் இருக்காங்க. எப்படி ஒரு ஹிந்தி பேரை வைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி தான் ஐபிசி சிஆர்பிசி போன்ற சட்டங்களுக்கு சமஸ்கிருத பேரை வைக்கிறீங்க. தெளிவா ஒன்று புரிஞ்சுக்குங்க, இது ஒரு கூட்டு குடும்பம். அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆங்கிலம் என்பது ஒரு இணைப்பு மொழி. அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது, புறக்கணிக்கவும் விட மாட்டோம். இறுதியா ஒண்ணு மக்களை கேட்டுக்கிறேன். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்களை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற தலைவரா இல்ல மக்களுக்காக கோடிகளை விட்டு போன தலைவரா யார் வேண்டும்? ஒரு குடும்பத்திற்காக ஆட்சி நடத்தும் தலைவரா இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் தன் குடும்பமாக நினைக்கும் தலைவரா? ஆட்சி பண்றப்ப போட்டோ ஷூட் நடத்தி நடிக்கும் முதல்வரா இல்ல மக்களுக்காக சேவை செய்ய துடிக்கும் முதல்வரா என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. வீசும் புயலை வேலி போல யாராலையும் முடியாது. அது மாதிரி நம் தலைவர் ஜெயிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார்.